வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம தங்குகடல்ல இன்னைக்கு 6வது நாள் நம்ம எவ்வளவு மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப வலை வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து கிழிஞ்சதை வந்து தச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாலை ஏத்தி போ, பாத்து ஏத்தி அப்படியே ஏத்திட்டு வா. இந்த மாலை தான் ஏறி. இந்த மாலை தான் ஏத்திட்டு வா. தண்ணி தானே ஃபுல்லா வருது மாலை. அப்படியே ஏத்தி. இப்ப மதியம் சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாறை மீன் குழம்பு வச்சிருக்கிறோம். பாறை மீன் குழம்பு, பாறை மீன் பொரிச்சிருக்கிறோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வலை இழக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம நேற்று பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா மீன்கள் பிடிச்சோம். காம்பஸ் 70 ஒரு கட்டாப்பும் 26 மணி ஒரு கட்டாப்பும் ஆகும் கடைக்கு. 27 மேலாம் கணக்கா எப்படி போறது? ஒரு விசைப்படகு வந்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப வலை இழக்கிறாங்க கடல்ல. வலை இழக்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல வலை இழக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம நேற்று முந்தானத்துல நல்ல மீன்கள் நல்லா நிறையவே கிடைச்சிச்சு. அதே இடத்துல தான் நம்ம வந்து வலை இழக்க போறோம். யாராவது நாள் வலை இழக்க போறோம். இப்பதான் எந்திரிச்சோம். அவ்வளவு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இப்பதான் எந்திரிச்சிட்டு 6வது நாள் வலை இழக்க போறோம். இப்பதான் நங்கரத்தை தூக்கிட்டு அந்த காப்பி போட்டுக்கிருக்காங்க. டீ மாஸ்டர் போய் காப்பி போட்டுக்கிருக்காரு. காப்பி போட்டு முடிச்சு காப்பியை குடிச்சிட்டு அப்படியே வலை இழக்க வேண்டியான். வலை இழக்கி கடவுளை தான் வேண்டியிருக்கோம். கிடைக்கிட்டோம், ஏதாச்சும் கிடைக்கிட்டியா நேற்று மாதிரி முந்தானத்தை மாதிரி கிடைக்கிட்டோன்னு அப்படி வேண்டியிருக்கோம். நேற்று பாடு பரவாயில்ல, ஓரளவு கடவுளை வேண்டியிருக்கோம். எங்களுக்கு கிடைக்கிறது தான் கதை. கடவுள் எழுதி வச்சுட்டாரு, இவ்வளவுதான் எழுதி வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான். எங்களுக்கு குட்டிக்கரணை போட்டாலும் கிடைக்காது, பெல்ட்டி அடிச்சாலும் கிடைக்காது, அவ்வளவுதான் வரும். எங்களுக்கு கிடைக்கிறது தான். கம்மியாகவும் வரலாம், அதிகமாகவும் வரலாம், வராமலையும் போகலாம். எப்படி நடக்கும் அது எங்க விதி விளையாட்டு. நல்லபடியா கிடைக்கட்டும், பாடு வரட்டும்னு ஆண்டவனை வேண்டி இருக்கோம். வலையிலைக்கு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்றோம். அவங்க அந்த அரிப்பு எடுத்து வைக்கிறதுக்காண்டி போட மாட்டாங்க. அது கையில கொதிக்க ஊத்தும் போது தெரியும். இவருதான் டீ மாஸ்டர். காபி போட்டுட்டாரு. அவ்வளவு தூரம் காபி குடிச்சிட்டு வலை இழக்க வரோம். சிம்பிள் ஆத்துல ஸ்பீடா ஆயிடுது. வலை இழக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 கட் ஆஃப் வலை தான் இழக்க போறோம்.
முத கட் ஆஃப் வலை இலைக்கு முடிக்க போறோம். ரெண்டாவது கட் ஆஃப் வலை இலக்கிட்டு இருக்கும் போது ப்ரொப்பலர்ல மாட்டிருச்சு வலை, அதான் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. ப்ரொப்பலர்ல மாட்டின வலை வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கனால என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து வலையை வந்து கயிறை வச்சு கட்டி போட்டில் நம்ம கட்டிடுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து வலையை தட்ட முடியும். வலையை தட்டியாச்சு. வலை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, நாளைக்கு தான் வந்து தைக்கணும் வலைய. இப்போ ரெண்டாவது கட் ஆஃப் வலை இலைக்கு முடிக்க போறோம். வலை இலைக்கு முடிச்சாச்சு. மறுபடியும் என்ன சொல்றத பொறுத்து இருக்கு, 2 மணி இல்ல 3 மணிக்கு வலையை பிடிப்போம். இப்ப நைட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து தும்பு துணியில பிடிச்ச கிளாத்தி மீனை வந்து சுக்கா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6வது நாள் வலை அழைக்கிருக்கோம். பார்த்துருப்பீங்க விடியச்சாரம் நாங்கள் வந்து வலை வாங்கினதை. இன்னைக்கு பகல ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் வலை இறக்கிட்டு இன்னைக்கு 6வது நாள் கிளம்பி போட்டிருக்கு. நைட்டு சாப்பாடு தூண்டில் பிடிச்ச கிளாத்தியை வச்சு சுத்தா வச்சு இன்னைக்கு சாப்பிட்டு ராத்திரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் காலையில் 3 மணி போல் வலை பிடிப்போம். அப்போ உங்களை மீட் பண்ணுறோம். இதை பார்த்துக்கிறங்க. இதான் இன்னைக்கு வைக்கிற கிளாத் சுக்கா.
பாருங்க நண்பர்களே, எங்க மண்டாடி சப்பாத்தி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடுறாரு. எங்களுக்கு கிளாத்தி தும்புல பிடிச்ச கிளாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. அவருக்கு சப்பாத்தி, எங்களுக்கு சுக்கா ரெடி ஆகிருக்கு. சுக்கா ரெடி ஆன பண்ணி நாங்க சாப்பிடுவோம். மண்டாடிக்கு வயிறு ரொம்ப பசிக்கும், சாப்பிட்டுக்கு இருக்காரு. இப்பதான் குளிச்சாரு, அதனால வயிறு ரொம்ப பசிக்கும், சாப்பிட்டுக்கு இருக்காரு. படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கு இருக்காரு. டைனோசர் ஓடுது. கிங்காங் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ ஒரு நாள் கூட சித்தப்பா கும்பிட்டானே. தூங்க போறோம் எல்லாரும் படுத்து. எல்லாம் தூங்கிட்டு வேலையை பிடிச்சு வாங்க வேண்டியா. 3 மணிக்கு தான் வேலையை பிடிச்சு வாங்குவோம். எல்லாம் தூங்க வேண்டியா. யாருக்கும் போயிட்டு மண்டாடி சூப்பரா. வலைய வாங்க ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. கேர மீன் வந்திருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வலை வாங்கிட்டு இருக்கும் போது வீஞ்சிக்கு போற ஓஸ் வந்து பொத்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஓஸை மாத்த போறோம். நம்மள்ட்ட ஓஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹைட்ராலிக் பம்பில் உள்ள ஓசை கழட்டுறோம். ஏன்னா இந்த ஓசு தான் வந்து மேலே போகிற ஓசு தான் பொத்து இருக்கு. இப்போ இந்த ஓசையை மாற்ற போகிறோம். வலை பிடிச்சி வாங்கினோம். வலை பிடிச்சி வாங்கும்போதுல மேலே வீஞ்சு ஓஸ் பொத்துட்டு, ஓஸ் பொக்கையும் அந்த பிள்ளை இன்ஜின் ஆப்பரி போட்டுட்டு வலையை கொடியும் போட்டு தாக்கி விட்டுட்டு ஓசுக்கு வேலை பார்த்துக்கு இருக்கோம். இப்போ வீஞ்சு ஓசுக்கு வேலை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் வலையை பிடிச்சி வாங்குவோம். இப்போ என்னென்ன மீன்கள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவல், அப்புறம் வந்து கடவுரால் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து கடவுரால்.
அடுத்தடுத்து கேர மீன்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வலை வாங்கிட்டு இருக்கும்போது மீன்களை வந்து நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக தான் வந்து வலையில பட்டிருக்கும். இப்போ பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து வீஞ்சில் வாங்கும்போது சில நேரங்களில் தட்டி போயிடும் கடல்லையே. நைட் நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் இந்த மீன். ஒரு வஞ்சர மீன் வந்திருக்கு பாருங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து இருக்கும். பெரிய சைஸ் கேர மீன்களும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து கேர மீன்களா வந்துகிட்டு இருக்கு.
2 கட் ஆஃப்ல அந்த மீன்களை நம்ம வந்து ஐஸ்ல வைக்க போறோம். வச்சுட்டு நம்ம 3 கட் ஆஃப் வலையை பிடிக்க போறோம். ஒரு பெரிய சவரன் சீலா ஒன்று வந்திருக்கு. மூணா கட்ட வலையை பிடிக்க போறோம். பார்க்கலாம் இதுல என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கறத. என்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்க. சவரன் சீலா வந்திருக்கு. இதை சவரவாயின்னு ஒரு சில இடங்கள்ல சொல்லுவாங்க. நல்ல சைஸான மீனா வந்திருக்கு. மூணா கட்டா பழையில மீன்கள் வந்து குறைவா தான் வந்துகிட்டு இருக்கு. இதாங்க சவரன் சீலா. அடுத்த ஒரு மீன் வந்திருக்கு. என்ன மீன் பாத்தீங்கன்னா வந்து கடவுராலு. அடுத்து ஒரு சவரன் சீலா வந்திருக்கு. இதுமே நல்ல சைஸான மீன்.
மூணா கட்ட வலை வாங்கி முடிக்க போறோம். இன்னைக்கு மீன்கள் வந்து மூணா கட்ட வலையில கம்மியா தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போட